நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். செல்வகுமாரின் தென்மேற்கு பருவமழை குறித்த துல்லிய அறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2024 மே 27 திங்கட்கிழமை அதிகாலை நிலவர வானிலை ஆய்வறிக்கை. வானிலை அமைப்பு ஏற்கனவே ரீமல் புயல் மேற்கு வங்கம் வங்கதேசத்தை கடந்து கொண்டிருக்கிறது. இது நாளை வரை கடந்து அருணாச்சல பிரதேசம் போய் செயலிழக்கும். அதுவரை மழை பாதிப்பையும் கடலோரம் காற்று பாதிப்பையும் கொடுத்து கொண்டு செல்லும். அதிக மழைப்பொழிவு அதீத மழைப்பொழிவெல்லாம் மேற்கு வங்கம் கொல்கத்தா உட்பட வங்கதேசத்தின் டாக்கா உட்பட கொடுத்து வரும். அடுத்தபடியாக புதிய காற்று சுழற்சியும் ஏற்கனவே உருவான காற்று சுழற்சியும் வரக்கூடிய பருவமழையை தொடக்க இருக்கிறது. அரபிக்கடலிலும் வங்கக்கடலிலும் இருவேறு காற்று சுழற்சி இணைப்பை பெற்றுக்கொண்டு தீவிர ஒரு பருவமழையை படிப்படியாக அதிகரிக்கும். அதாவது தொடக்கம் 31ஆம் தேதி, அப்படியே முதல் வாரத்தில் சீரான ஒரு பருவமழையை கேரளாவிலும் கர்நாடகாவிலும் தமிழ்நாட்டில் வெப்பசலன காற்று சுழற்சி மழையையும் காற்று சுழற்சியுடன் இணைந்த தென்மேற்கு பருவமழையையும் தமிழ்நாட்டில் 1ஆம் தேதியிலிருந்து கொடுக்க போகிறது. ஒரு 5 நாட்களுக்கு தமிழ்நாட்டில் கொஞ்சம் வெப்பம் உயர்ந்திருக்கும். குறிப்பாக வட உள்பகுதி மீனம்பாக்கம் முதல் திருப்பத்தூர் வரைக்கும் இடைப்பட்ட பகுதியில் கொஞ்சம் வெப்பம் உயர்ந்திருக்கும். மீனம்பாக்கம் திருப்பத்தூர் திருப்பத்தூர் வேலூர் மாவட்டத்தில் இருந்து பிரிந்த திருப்பத்தூர் மாவட்டத்தின் தலைநகர் பகுதி திருப்பத்தூர் முதல் மீனம்பாக்கம் சென்னை விமான நிலையம் தொடங்கி இடைப்பட்ட பகுதியில் கொஞ்சம் கூடுதல் வெப்பம் இருக்கும். வடக்கே திருத்தணி வேலூர் இது கொஞ்சம் கூடுதல் வெப்பத்தை கொடுத்து பிற தமிழ்நாட்டின் பகுதிகளில் நேற்று முன்தினம் இருந்த வெப்பத்தை விட கொஞ்சம் கூடுதலாக கொடுத்து 100 டிகிரிக்கு குறைவாக பிற மாவட்டங்களிலேயும் 100 டிகிரிக்கு சற்று கூடுதலாக அந்த அறிவிக்கப்பட்ட வட உள் மாவட்ட பகுதிகளிலையும் இருக்கும். இதனைத் தொடர்ந்து கேரளாவோட கடலோர பகுதியில் நீடித்து கொண்டிருக்கிற காற்று சுழற்சி, அரபிக்கடலில் லட்சத்தீவுக்கு அருகே நீடித்து கொண்டிருக்கிற காற்று சுழற்சி, தமிழ்நாட்டின் வளிமண்டலத்தில் நீண்டக்கூடிய காற்று சுழற்சி எல்லாம் இணைந்து புதிய ஒரு காற்று சுழற்சி வளிமண்டல சுழற்சி இலங்கை அந்தமான் இடைப்பட்ட பகுதியில் ஒன்று உருவாகி அது வலுவடைந்து கொஞ்சம் தீவிரமாக இணைப்பை ஏற்படுத்தி கொண்டு ஆந்திர பிரதேசத்தின் மேலடுக்கு வழியாக கர்நாடகாவின் மேலடுக்கிற்கு போய் நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக தென்மேற்கு பருவமழை மே 31ஆம் தேதி கேரளாவில் தொடங்கி அடுத்தடுத்த நாட்களிலே அது வடக்கு கேரளா மற்றும் கர்நாடக பகுதிகளில் தொடங்கும். அதே வேளையில் தமிழ்நாட்டில் ஜூன் முதல் வாரத்தில் காற்று சுழற்சியுடன் இணைந்த தென்மேற்கு பருவமழையை கொடுக்க போகிறது. அந்த மழை மாலை இரவு மழைப்பொழிவாக தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் ஆங்காங்கே ஒதுக்குதல் கூடுதலாக இருந்தாலும் பெய்யும் இடத்தில் வலுத்த மழைப்பொழிவையும் ஆந்திர பிரதேசம் மற்றும் கர்நாடகாவின் உள்பகுதி மற்றும் கடலோர பகுதி, கர்நாடகாவின் தமிழ்நாட்டின் எல்லையோர கர்நாடக பகுதி மற்றும் தமிழ்நாட்டின் எல்லையோர ஆந்திர பகுதிகள் கொஞ்சம் கூடுதலாகவும், தமிழ்நாட்டிற்கு வட உள் மாவட்ட அதாவது கர்நாடக ஆந்திர எல்லையோர மாவட்ட பகுதிகள் கொஞ்சம் தமிழ்நாட்டின் பிற மாவட்டங்களை ஒப்பிடும்பொழுது நல்ல மழைப்பொழிவையும், கேரள எல்லையோர மாவட்டங்களுக்கு ஒரு நல்ல மழைப்பொழிவையும், அப்படியே கேரளா கர்நாடகாவிற்கு தென்மேற்கு பருவமழையும் பெரிய அளவிலே உடனடியாக கொட்டி அணைகள் நீர்வரத்தை கொடுக்காவிட்டாலும் மழை பொழிவு இருந்து கொண்டே இருக்கும். ஜூன் முதல் வாரத்தில் 31ஆம் தேதி மே 31 ஜூன் முதல் வாரத்தில் மழை இருந்து கொண்டிருக்கும். தமிழ்நாட்டிலே கூடுதல் ஒதுக்குதல் இருந்தாலும் பெய்யும் இடத்துல வலுத்த மழை பொழிவுக்கு இருக்கும். வெப்பசலன காற்று சுழற்சி வழியாக மாலை இரவு மழை பொழிவாக இடிமின்னல் மழைப்பொழிவாக இருக்கும். எனக்கு இருப்பது வளிமண்டல சுழற்சி. கீழே இருந்து தரையில் இணையக்கூடிய கடலில் இணைந்த ஒரு சுழற்சி கிடையாது, வளிமண்டல சுழற்சி. இந்த வளிமண்டல சுழற்சி வெப்பச்சலனத்துடன் இணைந்த மழைப்பொழிவை மாலை இரவிலே கொடுக்கும். 31ஆம் தேதி கேரளாவில் அந்த வளிமண்டல சுழற்சி அமைந்து கொண்டு ஒரு மழைப்பொழிவை கொடுத்து கொண்டிருக்கும். அதற்கு பிறகு நல்ல ஒரு மழைப்பொழிவை
ஜூன் 2வது வாரம், 3வது வாரம், 4வது வாரம் ஒரு ஸ்ட்ராங்கான அடுத்தடுத்த நிகழ்வால கண்டிப்பாக ஜூன் இறுதிக்குள்ள ஒரு நிகழ்வு, ஸ்ட்ராங் சிஸ்டம். ஜூலையில் மத்தியில் ஒரு நிகழ்வு, ஸ்ட்ராங் சிஸ்டம். 2 ஸ்ட்ராங் சிஸ்டம் அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளிலையும் ஒட்டுமொத்த தென்மேற்கு பருவமழை பகுதி, மழைப்பகுதி, மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் நல்ல ஒரு மழைப்பொழிவை ஜூன் மத்தியிலேருந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும். 2வது வாரத்திலேருந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும். முதல் வாரத்தின் பின்பகுதியில் கொஞ்சம் கூடும், 2வது வாரத்தில், 3வது வாரத்தில் ஒரு ஸ்ட்ராங்காகவே இருக்கும். ஒரு 19, 20, 22 ஜூன் இதிலெல்லாம் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான மழைப்பொழிவை கொடுக்க தொடங்கினோம். அது அணைகள் நீர்வரத்தை கொடுக்கும். தமிழ்நாட்டில் அதே நேரத்தில் வளிமண்டல சுழற்சி ஏற்படுத்தி கொண்டு தமிழ்நாட்டில் மழைப்பொழிவை கொடுக்கும், ஆந்திராவிலையும் மழைப்பொழிவை கொடுக்கும், புதுச்சேரி காரைக்காலையும் கொடுக்கும். ஆனால் நம்ம நல்லா புரிஞ்சுக்கோங்க, தென்மேற்கு பருவமழை என்பது தமிழ்நாட்டில் மிக குறைவாக பெய்யக்கூடிய மாவட்டம்னா அது தூத்துக்குடி மாவட்டம்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஆனால் நிறைய பெய்யும் நீங்கள் நிறைய எதிர்பார்த்துடக்கூடாது. உங்கள் மாவட்டத்திற்கு ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு விதமான பருவமழை சராசரி இருக்கும். உதாரணத்திற்கு தூத்துக்குடி மாவட்டத்திற்கு தென்மேற்கு பருவமழை 2.5-3 சென்டிமீட்டர் தான் பெய்யும். அதுதான் சராசரி மழை. எத்தனை? ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2.5 சென்டிமீட்டர். எங்கே? அதாவது மொத்தம் ஒரு 10 ஊர் இருக்குன்னா 10 ஊரையும் சேர்த்து ஒரு மொத்தம் கூட்டி 20 சென்டிமீட்டர், ஒரு 25 சென்டிமீட்டர் பெஞ்சதுன்னா அதை 10ஆல் வகுத்தினா 2.5 சென்டிமீட்டர். புரியுதுங்களா? அந்த அதிக மழையும் எங்கே போய் பெஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அந்த கோவில்பட்டியை ஒட்டியே பெய்யும். இதுதான் புரிதல்கள் இருக்கிறதா? ஆகவே அந்த மாவட்டத்தின் சராசரி 2.5, மொத்தம் பெய்யக்கூடியது ஒரு 25 சென்டிமீட்டர் அந்த மாவட்டத்தில் பெஞ்சுதுன்னா அந்த 25 சென்டிமீட்டரும் அந்த கோவில்பட்டியை ஒட்டியே பெஞ்சிடும் அந்த 3-4 மாதத்தில். 10ஆல் வகுத்திங்கன்னா 2.5 சென்டிமீட்டரு. பார்த்தீங்களா எப்படி இருக்கும்? புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இருக்கும் மழைப்பொழிவு அந்த இடத்துல. ஏன்னா கயத்தாறுலேருந்து காற்று வரும், ஆரல்பாய்மொழியிலேருந்து காற்று வரும். பெரும்பாலும் அது காற்று பகுதி தான் தென்மேற்கு பருவமழை பகுதி. இருந்தாலும் சில நேரங்களில் காற்றும் மழைப்பொழிவிற்கு சாதகமாக அமையும் என்பதை புரிந்து கொள்ளணும். ஆனால் அங்கும் சராசரிக்கு கூடுதல் மழை இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளணும். வழக்கமாக தென்மேற்கு பருவமழை காலத்தில் பெய்யக்கூடிய மழையை விட கொஞ்சம் கூடுதல் மழை இருக்குது, கொஞ்சம் தாமதமாக பெய்யும். ஏனென்றால் வங்கக்கடலிலும் காற்று சுழற்சி உருவாகும், வளிமண்டல சுழற்சி. இதனால் ஒரு இணைப்பை பெற்றுக்கொண்டு ஆந்திர பகுதிக்கு போனாலும் சரி, அது எங்கே இருந்தாலும் ஒரு இணைப்பை பெற்றுக்கொண்டு ஒரு வளிமண்டல சுழற்சி மழைப்பொழிவை கொடுக்கும். கேரளா, கர்நாடகா, தமிழ்நாட்டோட இணைப்பை ஒரு வளிமண்டல சுழற்சி ஏற்படுத்தி கொண்டோம். அதனால் மழை சராசரி கூடுதல் இருக்கிறது. தொடக்கத்திலேயே கொட்டிடாது, உடனே அணையை நிரப்பிடாது. நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ உதாரணத்திற்கு மேட்டூர் அணையில் எவ்வளோ தண்ணி இருக்குன்னா 16.5 TMC தான் இருக்குது. 16 நம்ம எப்போதுமே அடியை பார்க்கவே கூடாது. எவ்வளவு தண்ணி இருக்குது? ஒரு டம்ளர் ஒரு நேராக உயரமான ஒரு டம்ளராக இருக்கலாம், அதில் பார்த்திங்கன்னா தண்ணி ஃபுல்லாக இருக்கலாம். அது அகலம் குறைவாக ஆழம் குறைவாக இருந்தால், ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஆழமாக இருந்தால் அந்த இடத்துல ஆழத்தை பார்த்தால் அதிகமான உயரம் தெரியும். எவ்வளவு தண்ணீர் அதுக்குள்ளே இருக்குன்னு பார்க்கணும். 16.5 TMC தான் தண்ணி இருக்குது மேட்டூரில். 16.5 TMC என்பது ஒரு நாளைக்கு 11,500 கனஅடி திறக்கப்பட்டால் 16 நாளைக்கு தேவையான தண்ணி தான் அதில் இருக்குது. இப்போது மழைப்பொழிவு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அணைக்கு பெருசாக இன்னும் கொட்டி மழைப்பொழிவு உடனே கர்நாடகாவிலேருந்து நிரப்பும் மழை இல்லை. மாலை இரவு இடிமழைப்பொழிவு தான் ஜூன் முதல் வாரம். அது எப்படி இருக்கும்? குறிப்பிட்ட இடத்துல அதிகமாக பெய்யும், குறிப்பிட்ட இடத்துல குறைவாக பெய்யும். இப்போ பாருங்கள், அவ்வளோ மழை ஊரெல்லாம் நிரப்பியது. ஆனால் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்ததா? இல்லை. அது கர்நாடகாவிற்கு நீர் கொடுக்கும் வகையில் கொஞ்சம் பெய்தது. ஆனால் கர்நாடகா அணைக்கும் மேட்டூர் அணைக்கும் இடைப்பட்ட பகுதியில் ஒரு நாள் மட்டும்தான் ஒரு 10,000 அடிக்கு விட்ட கொஞ்சம் வந்துச்சு. அது 1 TMC தான் கொடுத்துச்சு. நம்ம ஒரு 5 TMC வரைக்கும் எதிர்பார்த்தோம், 1 TMC தான் கொடுத்துருக்கு அந்த இடத்துல. இதே போல் ஒதுக்கி தான் பெய்யும். அந்த இடத்துல பெய்தால் அதிர்ஷ்டம், ஒதுக்கினால் அந்த இடத்துக்கு குறைவு. அந்த மாதிரி தான். ஆக இருக்கக்கூடிய தண்ணீர் 10 நாளைக்கு 10 நாட்களுக்கு 1 TMC குடிநீருக்கு தேவை, மாதத்துக்கு 3 TMC குடிநீருக்கு தேவை. இப்பொழுது இருப்பது 16 TMC. ஆக இதை வச்சு பார்த்திங்கன்னா குடிநீருக்கு தேவையான மழைப்பொழிவு, அளவான மழைப்பொழிவு இருக்குமே தவிர இந்த 16 நாளைக்கு தேவையான தண்ணி தான் ஜூன் 12ஆம் தேதி இருக்கும். ஆக இந்த 16 நாள் தேவையான தண்ணியை திறந்து விடணும்னா 100 நாளைக்கு நமக்கு தண்ணி கொடுக்குமாங்கிறது நம்பிக்கையாக உடனே திறந்து விட முடியாது, இயலாத காரியமாக இருக்கும். மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் தாமதமாக அணையை நிரப்பும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஜூன் 18 தேதியிலிருந்து ஒரு சிஸ்டம் உருவாகி காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளுக்கு மழைப்பொழிவை கொடுக்கும். அது உடனடியாக தண்ணீர் திறக்கும் அளவிற்கு ஏற்றுமா என்பது கேள்விக்குறி தான். ஆனால் ஓரளவு நீர்வரத்தை கொடுத்து அணைகளுக்கு மட்டத்தை ஏற்றும். ஆனால் ஜூலை 15 கொடுக்கக்கூடிய அந்த ஜூலை 20-25 தேதிகளில் கொடுக்கக்கூடிய அந்த நிகழ்வு கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆக ஜூன் நிகழ்வை விட ஜூலை நிகழ்வு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால் அது கொஞ்சம் அணைகளுக்கு கூடுதல் நீர்வரத்து கொடுக்கும். அப்போ ஜூன் ஜூலை 2 மழையும் பொழிந்த பிறகு தான் திறக்கக்கூடிய ஒரு ஆலோசிக்கக்கூடிய நிலைக்கு மேட்டூர் அணை வரும்.
ஆக ஜூலையில் தான் திறக்கலாமா என்கின்ற ஆலோசனை செய்யக்கூடிய அளவிற்கு அந்த தண்ணீர் போதுமா என்ற கால்குலேஷன் போட அளவுக்கு வரும். அதனால் ஆகஸ்ட்டில் நிச்சயமாக செப்டம்பருக்குள்ளே நிரம்பிடும் மேட்டூர் அணை. அதெல்லாம் வாய்ப்பு இருக்குது. அதுக்கு முன்னாடி அணையில் தண்ணீர் குறைவாக இருக்குதுன்னா ஜூன் 12ஆம் தேதி திறப்பது கடினம். கர்நாடகாவுக்கும் வறட்சி என்பதை உங்களுக்கு புரிந்து கொள்ள வேண்டும். ஏற்கனவே கர்நாடகாவில் கடுமையான வறட்சி இருந்து இப்போ இந்த கோடை மழை தான் ஓரளவு கை கொடுத்துருக்கு. ஆகவே கண்டிப்பாக மழைப்பொழிவு தாமதமாக பெய்தாலும் உடனடியாக இந்த குறுவை சாகுபடியை தொடக்குவது என்பது கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கும். ஆனால் தாமதமாக தண்ணீர் திறக்க வாய்ப்பு இருக்கிறது. முழுமையான கொள்ளளவை எட்டுவது ஆகஸ்ட்டுக்கு பிறகு செப்டம்பருக்குள்ளே எட்டினோம். ஆகஸ்ட் 15க்கு மேலே அது கொஞ்சம் வேகமாக நிரம்புவதற்கும் ஆகஸ்ட் 15 நிரம்புவதற்கும் அதிக வாய்ப்பு. ஆகஸ்ட் 3க்குள்ளே ஆகஸ்ட் 3லேருந்து நிரம்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆக இப்படிப்பட்ட ஆடிப்பெருக்கு ஆகஸ்ட் 3 இப்படிப்பட்ட நாளிலிருந்து அது நிரம்புவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆகவே மழைப்பொழிவு ஜூன் ஜூலையில் இருக்கக்கூடிய மழைப்பொழிவு அணைகளுக்கு நீர்வரத்தை கொடுக்கும். ஆனால் பெரிய அளவில் நீர்வரத்தை கொடுக்காவிட்டாலும் குறிப்பிட்ட அணைகளை நிரப்பும். குறிப்பிட்ட இடங்களில் அதிக மழைப்பொழிவை கொடுக்கும். தென்மேற்கு பருவமழை கேரளா கர்நாடகாவில் பெய்து அணைகளை நிரப்பும். அதே நேரத்தில் மேல் மழையும் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டிருக்கும். சுருக்கமாக சொல்லப்போனால் கோடை குறுவை சாகுபடி செய்யக்கூடிய இடத்துல தொடர்ந்து நீங்கள் குறுவை சாகுபடி செய்யலாம். ஆழ்துளை கிணறுகள் ஏரி குளங்களை வைத்து சாகுபடி செய்கிறவங்க நீர்நிலைகள் ஆதாரத்தை வைத்து கொண்டு செய்ய வேண்டும். ஆற்றில் தண்ணீர் வரும் என்று நாட்டு விட்டு விடக்கூடாது. ஆகவே அது கேள்விக்குறி தான். இப்போ கொஞ்சம் தாமதமாக தான் திறக்க முடியும். ஏன்னா இயலாத காரியம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். வானிலையும் அப்படித்தான் இருக்கிறது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். தாமதமாக தண்ணீர் வரும். ஆனால் ஜூன் 12 என்பது கொஞ்சம் தாமதம் ஏற்படும். ஆகவே மழைப்பொழிவு என்பது பின்மழையாக இருக்கிறது. தென்மேற்கு பருவமழை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆக பின்மழை நல்ல மழை தரும். அணைகளை நிரப்பும் மழை தரும். அது இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டிலும் கேரளாவிலும் கர்நாடகாவிலும் புதுச்சேரியிலும் தென்மேற்கு பருவமழை காலத்தில் மாலை இரவு இடிமழை பொழிவை கொடுக்கும். ஆனால் அதை வைத்து நாம் நம்பி விவசாயம் செய்ய முடியாது. ஆனால் நல்ல சில இடங்களில் வயல்களில் நீர் தேங்கும், சில இடங்களில் ஒதுக்கி இருக்கும். அப்போது தேவைக்கு மழை கொடுக்காது. மழைநீரை சேமித்து வைத்து நம்ம பயன்படுத்தலாம். தேவைக்கு மழை கொடுக்காது. ஆனால் மழை இருந்து கொண்டே இருக்கும். மேல் மழை இருந்து கொண்டே இருக்கும். ஆற்றில் தண்ணீர் வருவதும் கொஞ்சம் தாமதம் ஏற்படும் என்று அறிவிக்கிறேன். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பருவமழை தாமதமாக பெய்து அணைகளை நிரப்பும். நல்ல மழை இருக்குது. அடுத்தது வடகிழக்கு பருவமழை அக்டோபர் மாதம் 20, 21, 22, 23ஆம் தேதியில் தொடங்கும். அக்டோபர் 20லேருந்து 23க்குள்ளே தொடங்கும். கண்டிப்பாக நல்ல மழைப்பொழிவு. ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் எல்னினோ லானினாவாக போகிறது. அந்த நேரத்தில் இப்போ இருக்கிற பாசிட்டிவ் வைவோடி நெகட்டிவ் வைவாடியாக போக போகுது. இதெல்லாம் நம்ம தென்மேற்கு பருவமழை நிறைவடையும் பொழுதே தொடங்கிடும். அதனால தான் கொஞ்சம் கூட மழைப்பொழிவு கிடைக்கும். வடகிழக்கு பருவமழை எப்போ ஸ்ட்ராங்கான சிஸ்டம் தான் அதிக வாய்ப்பு. ஸ்ட்ராங் சிஸ்டம் ஸ்ட்ராங்கான மழைப்பொழிவு தரும். கடந்த ஆண்டு வீக் சிஸ்டம் ஸ்ட்ராங்காக மழை தந்துச்சு. இந்த வருஷம் ஸ்ட்ராங் சிஸ்டம் ஸ்ட்ராங்குன்னா நிகழ்வுகள் வலுவாக இருக்கும். வலுவாக இருந்து குறிப்பிட்ட இடத்துல அதிக மழைப்பொழிவு. ஒவ்வொரு நிகழ்வும் ஒவ்வொரு இடத்துல மழை. முதல் நிகழ்வு வடகடலோரம்னா, ரெண்டாவது நிகழ்வு மத்திய கடலோரம், மூணாவது நிகழ்வு தென்கடலோரம்னு ஒவ்வொரு நிகழ்வும் ஒவ்வொரு இடத்துக்கு மழைப்பொழிவை கூடுதலாக்கி கொண்டே இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல மழைப்பொழிவு இருக்கிறது. மழைநீரை சேகரிப்போம். சேகரித்து தேவைக்கேற்ற நேரத்தில் பயன்படுத்துவோம். திட்டமிட்ட வேளாண்மைக்கு வானிலை மாறுதல் அப்டேட்ஸுடன் இணைந்திருப்போம். நன்றி.